கருப்பதித்தல் இம்ப்ளான்டேஷன் பற்றி. கருப்பதித்தல் என்றால் என்ன? வாங்க பார்க்கலாம். கருப்பதித்தல் என்பது ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் நடந்த பிறகு உருவான கருவின் எம்ப்ரியோ கருப்பைச் சுவரில் யூட்டரஸ் வால் நன்றாக ஒட்டிக்கொள்வது. இதுதான் கர்ப்பம் தொடர்வதற்கான மிக முக்கியமான படியாகும். நடக்கும் முறைகள் ஸ்டெப் பை ஸ்டெப். 1. கருத்தரித்தல் நடந்தது. ஆண் மற்றும் பெண் இனக்கணுக்கள் ஸ்பெர்ம் எக் சேர்ந்து ஜைகோட் உருவாகும். 2. கருவின் பயணம். அந்த ஜைகோட் ஃபலோப்பியன் டியூப் வழியாக 3-5 நாட்களில் கருப்பை நோக்கி பயணம் செய்கிறது. பயணிக்கும் போது அது பல முறை பிரிந்து பிளாஸ்டோசிஸ்ட் என்ற நிலையில் மாறுகிறது. 3. கருப்பை அடைவு. பிளாஸ்டோசிஸ்ட் கருப்பைச் சுவரை அடையும். கருப்பைச் சுவர் எண்டோமீட்ரியம் அப்போது மென்மையாகவும் இரத்த நாளங்கள் நிறைந்தும் இருக்கும். இதை இம்ப்ளான்டேஷன் விண்டோ என்கிறோம். 4. பதிதல் இம்ப்ளான்டேஷன். பிளாஸ்டோசிஸ்ட் இல் நுழைந்து இரத்த நாளங்களுடன் இணைகிறது. இது பொதுவாக கருத்தரித்தல் நடந்த 6-10 நாட்களுக்குப் பிறகு நடைபெறும். கருப்பதித்தல் நடந்தால் என்ன நடக்கும்? HCG ஹியூமன் கோரியானிக் கோண்டோட்ரோபின் ஹார்மோன் உற்பத்தி ஆகும். இதுதான் கர்ப்ப பரிசோதனையில் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் காட்டும் காரணம். கருவுக்கு தாயின் இரத்தம் மூலம் உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிக்கும். கருப்பதித்தலின் அறிகுறிகள். சிலருக்கு எளிய சின்னங்கள் தெரியும். லேசான பிங்க் அல்லது பழுப்பு நிற இரத்த கசிவு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். வயிற்றில் சற்று இழுத்தல் போன்ற உணர்வு. மார்பகங்களில் நரம்பு தசைகள் மென்மையாகுதல். சோர்வு அல்லது மனநிலை மாற்றம். எல்லாருக்கும் இவை தெரியும் என்பதில்லையூ. முக்கிய குறிப்பு: கருப்பதித்தல் வெற்றிகரமாக நடந்தால்தான் கர்ப்பம் நிலைபெறும். பதிதல் தோல்வியடைந்தால் மாதவிடாய் போல கரு வெளியேறி விடும். இது போன்ற வீடியோகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கருப்பதித்தல் இம்ப்ளான்டேஷன் பற்றி. கருப்பதித்தல் என்றால் என்ன? வாங்க பார்க்கலாம். கருப்பதித்தல் என்பது ஃபர்டிலைசேஷன், கருத்தரித்தல் நடந்த பிறகு உருவான கருவின் எம்ப்ரியோ கருப்பைச் சுவரில் யூட்டரஸ் வால் நன்றாக ஒட்டிக்கொள்வது. இதுதான் கர்ப்பம் தொடர்வதற்கான மிக முக்கியமான படியாகும். நடக்கும் முறைகள் ஸ்டெப் பை ஸ்டெப். 1. கருத்தரித்தல் நடந்தது. ஆண் மற்றும் பெண் இனக்கணுக்கள் ஸ்பெர்ம் எக் சேர்ந்து ஜைகோட் உருவாகும்.